வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. பிஸியான மண்டே மார்னிங் இல்லைம்மா, பிஸிலாம் இல்லை, இப்போதான் டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி கொடுத்து நிம்மதியாக உட்காந்து டிவி ஆன் பண்ணி ரெசிபிஸ்லாம் கவனிக்கலாம்னு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி காத்துட்டு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியை நமக்காக செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட கியூட்டான நம்மளோட யோகாம்பாள் மம்மி தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் அதோட ஸ்பெஷல் அது மாதிரி ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபி அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒன் பாட்ல பண்ற ஒரு ராஜ்மா புலாவ். ஓகே, ஈஸியா அது ஒன் பாட்ல பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கனமான கடாய் இருந்தால் போகிறோம். ஸோ நீங்கள் அதுலேயே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க விட்டேன்னா புலாவ் தயார். உங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நல்லாவே இருக்கும். தாய்மார்களோட ஃபேவரட் ஒன் பாட் ரெசிபி தான் எப்பயுமே ஈஸியாக சமைச்சு டக்குன்னு கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய எவ்வளோ பாத்திரம் தேய்க்கிறது, அதுதான் அங்கே பெரிய இது. குக்கிங் மட்டும் ஃப்ரெண்ட்லியாக கிடையாதுங்க. நீங்கள் வீட்டு வேலை செய்யறது கூட ஃப்ரெண்ட்லியாக என்ன மாதிரி ரெசிபி வேணுமோ மாமி டக்கு டக்குன்னு செஞ்சு தர தயாராக இருக்காங்க. அடுப்பில் கடாய் காத்துட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் விட்டுருக்கேன். பட்டை கிராம்பெல்லாம் கொடுத்து 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். பட்டை துண்டு 2 துண்டு போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 2. இது மாதிரி புலோவ் பண்ணும்போதும் சரி, பிரியாணி ஐட்டம் பண்ணும்போதும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் காம்பினேஷன் ஏன் ஆட் பண்ணுறது? ஃபுல்லாக நெய் விட்டால் நிறைய பேருக்கு திகட்டுறது அப்படின்பா. நெய் விட்டால் வாசனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஜென்ரலாக இது மாதிரி புலோவ் இது மாதிரி விஷயம் பண்ணும்போது நாங்கள் குக்கரில் பண்ணாதான் அது கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறோம். குக்கரில் பண்ணணுமா? நான் எபிசோடுக்கு முன்னாடி கேட்டப்போ வேண்டாம், கடாயே போதும், பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. இது அந்த பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour கிட்ட ஊற வச்சிட்டோன்னா இதில் போட்டு அப்படியே டிரெக்டாக பண்ணிடலாம். ஓகே, அப்போ நல்லா பொலன்னு வரும் நல்லாவே. குக்கரில் வச்சிட்டோன்னா ப்ரெஷர் போட்டதில் சம்டைம்ஸ் ரொம்ப நாளை ஊற வச்சுட்டு குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் இப்படி வெளியில் பண்ணிக்கிறது பெட்டர். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த பிறகு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஆமாம், இதில் ஆனியன் அதிகமாக போடணும், டொமேட்டோ அது மாதிரி ரேஷியோஸ் ஏதாவது இருக்கு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுன்னா நீங்கள் டிபெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறேன்றதை பொறுத்து. ரைஸ் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிறது இந்த பிளாக் கலர் கப்பால் 1 கப் அப்படின்னா அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து தக்காளி, இதுக்கு வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, பச்சை மிளகா வேற போட்டிருக்கோம். ஸோ 1.5 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கோம். தனியா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா பொடி. சப்போஸ் ஒரு சிலர் வீட்டில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடின்னு அரைச்சி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் புலோவுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுமா. இது மாதிரி செப்பரேட்டாக யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் தூளில் வந்துட்டு நம்ம தனியா, அதை தவிர கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறச்சு அது வந்து இந்த மாதிரி சப்ஜீஸ்க்கு ஆர் இந்த மாதிரி புலாவுக்கெல்லாம் அந்த வாசனை நல்லா இருக்கு. இது கொஞ்சம் தக்காளி நல்லா குழையணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் ரைஸ் போட்டோன்னா சரியா. ராஜ்மா புலாவ் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்மாவை தாண்டி வேற என்னென்னலாம் இதில் ஆல்டர்னேட்? சனா பண்ணலாம், ராஜ்மா பண்ணலாம், அது தவிர காராமணின்னு இருக்கும், காராமணி பண்ணலாம். இது மூணுத்துலேயுமே இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். இது ஓவர் நைட் ஜென்ரலாக இது மாதிரி சென்னாஸ்லாம் ஊற வைக்கிறோம், ஓகே. ஆனால் புலாவ் பண்ணும் போதும் சரி, இல்லைனா கிரேவி பண்ணும் போதும் சரி, எந்த அளவுக்கு அதை வந்துட்டு விசில் விட்டு எடுக்கிறது? அதே மாதிரி இன்னொன்று, டிரெக்டாக அப்படியே போட்டால் ராஜ்மா வெந்துடும் நினச்சி பேர் வேகவே வேகாது. ஓகே. ராஜ்மா ஆட்டும் சனா ஆட்டும் தனியாக குக்கரில் வச்சு வேக வச்சு ஒரு 3/4 வேக்காட்டில் அதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் புலாவோட போட்டேன்னா நல்லா ஃபைனாக அது இதாகும். இதுலேயே டிரெக்டாக போட்டேன்னா அது ஒரு நாளும் வேகாது, முழிச்சுன்னு நிற்கும். இந்த 3/4 பதம், அரை பதம், முழு பதம்ன்றது ஒரு டவுட் இருக்கு. 3/4 பதம்னா எத்தனை விசில், முழு பதம்னா எத்தனை விசில்? அதாவது ஒரு 4 விசில் கொடுத்து வாங்கினேன்னா 3/4 பதம். ஓகே. நல்லா ஒரு 8 விசில் கொடுத்தேன்னா முழு பதம். ஸோ இப்போ இது வந்துட்டு 3/4 பதம் 4 விசில் போல் விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ரைஸோடு சேர்ந்து குக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் கரம் மசாலா பொடி, ராஜ்மா கொடுத்துருவோம், இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ் நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ராஜ்மா எந்த அளவுக்கு எடுத்துக்கலாமா? 100 கிராம். 100 கிராம். ஸோ இதில் இப்போ தண்ணி விட்டுடலாமா? ஒரு கப் ரைஸ் எடுப்போ 2 கப் தண்ணி விட்டுடலாம். குக்கர் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா 1.25 கப் விட்டுக்கோங்க போதும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது? லெமன் புழிஞ்சுனா கொஞ்சம் குறையும். அதையும் தாண்டி இன்னும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணிச்சுன்னா கொஞ்சம் காரப்பொடி அதோட கூட கொஞ்சம் எண்ணெயில் காரப்பொடியை வறுத்து அது தலையில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமனோடு சேர்ந்து காரப்பொடியும் போடுறச்சு உப்பு கம்மியாகும். கொதி வந்துட்டு ரைஸை போட்டுடலாம். ஆல்ரெடி ராஜ்மாவை நம்ம விசில் வச்சு எடுத்துறதுனால சிங்கிள் பாட் ரெசிபியாக வந்துட்டு இதை குக்கரில் வைக்காமல் இது மாதிரி ஓப்பனாக ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இது பண்ணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் போடலாம், ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் போடலாம். மூடி போட்டு மூடி விட்டுலாம். இந்த குக்கிங் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும்? லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா இதாகும். இதை போட்டு கலரிண்டே இருந்தேன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். ஸோ அதாவே தயாராட்டும் அப்படியே விட்டுருவோம். 10 மினிட்ஸ் ஈஸியாகும். 10 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்மன்னு அந்த ராஜ்மா புலாவ் தயாராக இருக்கும். சைட் பை சைட் ரைட்டாகவும் நம்ம பிரேக்குக்கு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். புலாவ் தயாராக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். சும்மா கிளறிண்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தடவை அது தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகணுன்றதுக்கோசரம் கிளறி விட்டேன், அவ்வளோதான். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கரெக்டாக வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு குக்காகி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிறிது நேரம் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதுக்கு ஃபுல்லாக அடியிலேருந்து அப்படியே போட்டு நம்ம சாதம் கலக்கிற மாதிரி கலக்காதீங்க. ஜஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி மூடி வச்சுருவோம். நம்ம ரைத்தா முடிச்சுட்டு இதை திறந்தோன்னா சரியாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிக்கக்கூடியது தான். வெள்ளரிக்காய் இதில் தான் நான்லாம் வந்து இதை மத்தியானம் ஒரு மீலுக்கு பதிலாக ஒரு பவுலில் வச்சு ஓகே, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வெங்காயம்ப்பா பொடியை நறுக்கிறது, கேரட் திருகி இட்டுருவோம்,
குடமிளகா, இதில் உப்பு, இதில் விருப்பப்பட்டவா நீங்கள் தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த 4 தான் போட்டிருக்கோம். கேரட்டில் இன்னும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி வேக வச்ச கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுட்டேன்னாலே ஜோராக இருக்கும். சாலடை எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நம்ம மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமும் கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து தயிர் கொடுப்போம். நல்ல கெட்டி தயிர் ஆட் பண்ணுறாங்கம்மா. இதில் கொத்தமல்லி, சாட் மசாலா பொடி, இதுதான் ஹைலைட். இதை சாட் மசாலா யூஸ் பண்ணி எந்த ரைத்தாவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அது மாதிரி இது இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டு அப்படியே சாப்பிட்றலாம். இதுக்கு எதுவும் அது ஒரு சிங்கிள் மீலாக எடுத்துக்கிட்டா கூட நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். சூடான மிக்ஸ் வெஜிடபிள் ரைத்தா தயாராக. ரைத்தா வெறும் ஆனியன்ஸ் மட்டும் போட்டு அவசரத்துக்கு பண்ணாமல் இது மாதிரி எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் போகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் நல்ல காரம் பிடிக்குங்கிறவா பொடியாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னா பச்சை மிளகா போடாது. தயாராகிடுது, ரைத்தா தயாராகிடுச்சு. அடுத்து ராஜ்மா புலாவ். அந்த ஸ்மெல், அந்த லிட்டை ஓப்பன் பண்ணோன்னு ஸ்மெல் கம கமன்னு வருது. ஒரு ஸ்பூன் நெய் கொடுங்கப்பா. இதில் இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுறேன். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்குலாம். இந்த தண்ணி ஊற்றுறது தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கு ஏற்ப தான் நமக்கு கிடைக்கும். ராஜ்மா இவ்வளோ போடுறோம், ரைஸ் இவ்வளோ போடுறோம், அந்த கன்ஃபியூஷன்லாம் தேவை. மாமி தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பால் குக்கரில் வைக்கிறேன்னா 1.5 கப்லேருந்து 1.25 கப்புக்கு மேலே விடாதீங்க. இந்த மாதிரி வெளியில் அவுட் சைடில் பண்ணுறேன்னா 2 கப்பு, அவ்வளோதான். கொத்தமல்லி கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. ராஜ்மா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி, வேக வைத்த ராஜ்மா, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி. முன்னாடியே ராஜ்மாவை வந்து 4 விசில் கொடுத்து வாங்கி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய், எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டும் நல்லா சூடானதும் பேலி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் தாளிங்கோ. பச்சை மிளகாய் போடுங்கோ, வெங்காயம் போடுங்கோ, அதை நல்லா வதக்குங்கோ. ஓரளவுக்கு நல்லா வதங்கினப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கோ. அதுவும் சேர்ந்து வதங்கினப்போ தக்காளி போட்டு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன அப்புறமா மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கோ. கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிட்டு ராஜ்மாவை ஆட் பண்ணி தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு விட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்தேன்னா உதிரியான ராஜ்மா புலாவ் தயார். மிக்ஸ் வெஜிடபிள் ரைத்தா செய்ய தேவையான பொருட்கள்: தயிர், வெள்ளரிக்காய், குடமிளகாய், கேரட் துருவல், வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, சாட் மசாலா, உப்பு அண்ட் கொத்தமல்லி. இது எல்லாமே ஒன்றா ஒரு பவுலில் எடுத்துட்டு நல்லா தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உப்பும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான மிக்ஸ் வெஜிடபிள் ரைத்தா தயார். அடுப்பை அணைச்சிட்டு
இந்த மாதிரி சிங்கிள் பாட் ரெசிபி பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பக்கத்தில் இருந்து கிண்டிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக நமக்கு டைமிங் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போனால் மார்னிங் எக்ஸலண்ட்டான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தயார். ராஜ்மா புலாவ் மிக்ஸ் வெஜிடபிள் ரைத்தாப்பா. கம ராஜ்மா புலாவ் அண்ட் தென் மிக்ஸ் வெஜிடபிள் ரைத்தா தயாராகிடுச்சு. இது பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ராஜ்மா அந்தளவுக்கு சாப்பிட தயங்குறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நல்லா ஆரோக்கியமாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அந்த ஃபுட் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மார்னிங்கே கூட நீங்கள் ஈஸியாக அதை ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். ஈவினிங் வரும்போது காலி டிஃபன் பாக்ஸோட வருவாங்க. நமக்கும் பார்க்குறதுக்கு நல்ல மன நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக மிக்க நன்றி. இது ஃபுல்லுத்தையும் நானே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆனால் உங்களை பார்க்க வச்சுட்டே கம்ப்ளீட் பண்ணுறது நியாயமாக இருக்காது. உங்களுக்கும் நாக்கில் எச்சி வரும்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நம்ம இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் திருப்தியாக அதை சாப்பிட்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி கொடுத்து எங்களை அசத்திட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் அடுத்து சொல்லுங்கள். இதே போல் ஃப்ரைடேவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அந்த ரெசிபி கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். என் கூட சேர்ந்து யோகாம்பாள் மாமியும் உங்களுக்கு பை பை சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் ராஜ்மா அல்லாமல் புலாவ் செய்ய வேறு என்னென்ன வைத்து செய்யலாம் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.